உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போது நாம் புதன் அமர உகந்த இடங்கள் எவை என்பதை பற்றி இந்த வீடியோவில் காண்போம். பொதுவாக புதனுக்கு எந்த ராசியும் பகை ராசியாக சொல்லப்படவில்லை. புதன் கன்னி ராசியில் உச்சமாகிறார். சுக்கிரனின் ரிஷபம், துலாம் ராசிகளிலும் நட்பு பெறுகிறார். மிதுனத்திலும் நல்ல பலன்களை தருவார். ஏனென்றால் மிதுனம் அவரின் ஆட்சி வீடு. செவ்வாயின் மேசம், விருச்சிக வீடுகளில் சமம் என்ற நிலையை பெறுகிறார். குருவின் வீடான தனுசு ராசியிலும் நல்ல பலன்களை தருவார். சனியின் வீடுகளான மகரம், கும்பத்தில் சமம் என்ற நிலைதான் பெறுவார். ஆனால் குருவின் வீடான மீனத்தில் மட்டும் நீசம் பெறுகிறார். நீச பங்கம் பெற்றால் மட்டும் நல்ல பலன்களை தருவார். புதன் ஒரு ஜாதகனுக்கு புத்திசாலித்தனத்தை தருவார். அவரின் பலம் கெட்டால் ஜாதகருக்கு புத்தி பேதலிக்கும். வாக்கு வன்மையை புதன் தருவார். புதன் பலம் பெற்றிருந்தால் ஒரு ஜாதகருக்கு நல்ல பேச்சாற்றல் கிடைக்கும். நல்ல உயர் கல்வியை கற்றுக்கொள்ளும் யோகம் ஏற்படும். பொதுவாக புதன் கேந்திரம் என்னும் 1, 4, 7, 10 போன்ற இடங்களில் அமர்ந்தால் ஜாதகனுக்கு நல்ல உயர்வான பலன்களை தருவார். லக்கினத்தில் அமரும் புதன் திக்பலம் பெறுவார். திக்பலம் என்பது ஜாதகத்தில் எத்தனை தோஷங்கள் இருந்தாலும் அதனை கட்டுப்படுத்தக்கூடிய அமைப்பு. லக்னத்தில் அமரும் புதன் ஜாதகரை வாழ்க்கையில் உயர்நிலை பெறச் செய்வார். உயர்தரமான கல்வியை பெறச் செய்வார். உறவினர்களால் பாராட்டப்பட வைப்பார். நல்ல நண்பர்களை பெறச் செய்வார். நல்ல குடும்பம், ஆடை, ஆபரணங்கள் போன்றவை கிடைக்கச் செய்வார். புத்திசாலித்தனத்தால் உயர்நிலை பெறச் செய்வார். லக்னத்துக்கு 4ஆம் இடம் என்னும் சுகஸ்தானத்தில் அமரப்பெற்ற புதன் ஜாதகருக்கு வாகன வசதிகளை தருவார். தாயாரின் அரவணைப்பு கிடைக்கும். உயர்ந்த கல்வியை பெற வைப்பார். தாயாரின் சொத்தை கிடைக்கச் செய்வார். சொந்த முயற்சியால் செல்வம் சேர்க்க வைப்பார். நல்ல நண்பர்களை கிடைக்க வைப்பார். லக்னத்துக்கு 7ஆம் இடம் என்னும் களத்திரஸ்தானத்தில் அமர்ந்த புதன் ஜாதகருக்கு அழகான மனைவியை கிடைக்கச் செய்வார். நல்ல பண்பும் பக்தியும் நிறைந்த மனைவியை கிடைக்கச் செய்வார். இல்வாழ்க்கை சுகத்தை தருவார். செல்வத்தை தருவார். குடும்ப விருத்தியை தருவார். லக்னத்துக்கு 10ஆம் இடம் என்னும் தசம கேந்திரத்தில் அமர்ந்த புதன் ஜாதகருக்கு நல்ல தொழிலை ஏற்படுத்தி தருவார். செல்வத்தை தருவார். சமூகத்தில் உயர்ந்த மதிப்பு கிடைக்கக்கூடிய தொழிலை ஜாதகருக்கு ஏற்படுத்தி தருவார். வியாபார நுட்பத்தை தருவார். பல நிறுவன உரிமையாளர்களை உருவாக்குபவரும் புதனே. லக்னத்துக்கு திரிகோண ராசிகள் என்று சொல்லப்படுபவை 5ஆம் இடமும் 9ஆம் இடமும் ஆகும். லக்னத்துக்கு 5ஆம் இடம் என்னும் பூர்வ புண்ணிய ராசியில் புதன் அமர்ந்தால் புத்திர பாக்கியத்தை தருவார். மிகப்பெரிய உத்தியோகத்திலே அமரச் செய்வார். அரசாங்கத்தில் உயர் பதவியை தருவார். அரசியலிலும் உயர்ந்த பதவியை தருவார். 9ஆம் இடம் என்னும் பாக்கியஸ்தானத்தில் புதன் அமர்ந்தால் நேர்மை, பக்தி, நாணயம் போன்ற குணங்களை ஜாதகருக்கு தருவார். மேடை பேச்சாளர்களாகவும் பட்டிமன்றம் போன்றவற்றில் புகழடைய செய்வார். இலக்கியம், புராணங்கள் போன்றவற்றில் ஜாதகரை பாண்டித்யம் பெறச் செய்வார். சத்தியத்தை கடைப்பிடிக்கும் மனிதனை உருவாக்குவார். நல்ல யோகங்களை கொடுத்து நல்ல உயர்வான பலன்களை கிடைக்கச் செய்வார். புதன் மறைவிடங்களான 3, 6, 8, 12 போன்ற இடங்களில் அமர்ந்தால் பொதுவாக நல்ல பலன்களை தருவதில்லை என்று கூறினாலும் 3ஆம் இடத்தில் அமரும் புதன் ஜாதகனை எழுத்துத் துறைகளில் புகழடைய வைப்பார். பத்திரிகை துறைகளில் கதை, கட்டுரை போன்றவற்றை எழுதும் திறமையை ஜாதகருக்கு தருவார். 6ஆம் இடத்தில் புதன் அமர்ந்தால் ஜாதகருக்கு சோம்பலை தருவார். கடினமான வார்த்தைகள் பேச வைப்பார். ஆனால் எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றலை தருவார். பேச்சால் துன்பத்தை வரவழைத்துக் கொள்ளும் நிலையை தருவார். 8ஆம் இடத்தில் அமரும் புதன் நல்ல செல்வ வசதிகளை ஜாதகருக்கு தருவார். குடும்ப விருத்தியை தருவார். 12ஆம் இடத்தில் அமரும் புதன் ஜாதகருக்கு வீண் விரயத்தை ஏற்படுத்துவார். 3, 6, 8, 12ஆம் இடங்கள் குருவின் வீடுகளாகவோ சுக்கிரனின் வீடுகளாகவோ அமைந்து அதில் புதன் அமர்ந்தால் தீய பலன்கள் குறைந்து சில நன்மையான பலன்களும் நடைபெறும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.